அழகு நகைகளின் நந்தவனம் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம். பேரிடர் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் பெரிய அசம்பாவிதங்களை கொடுத்துட்டு இருக்கு சார். அதுக்கான காரணம் என்ன? 12 நாளாக பார்த்தீங்கன்னா முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் ஸ்டார்ட் பண்ணும்போதே வேலையை காட்டிடுச்சு. ஃபுல் பயங்கரமான ஒரு வேலையை காட்டி கண்டிப்பாக அழியாது. ஒரு பெரிய ஆள் கெடுக்கணும்னு நினைத்தால் 5000 கிலோமீட்டருக்கு அந்தம் போய் விழுந்திருந்தாலும் காலி பண்ணிடுவோம். மீனம்னா தண்ணி ஜலம் சம்மந்தப்பட்டு அதில் ஆகு உக்காந்தா மிகப்பெரிய அழிவு ஏற்படும். புயலாகவும் நான் எதிர்பார்த்தேன். மழையே காலி பண்ணி அந்த இடத்தையே சுத்தம் பண்ணி அங்கே இருக்க வீட்டையெல்லாம் காலி வேணும்னு பெரிய மிகாக்கள் தான். ஃபுல்லாக மாடு போல் அட்டை, அப்படியே கண்ணுக்கிட்டையெல்லாம் அட்டை. ஒருவேளை ஜீவகாசிகளை அப்படி கொடுமைப்படுத்துறதுனாலேயே என்னமோ குத்து மதிப்பாக தான் சொல்லியிருக்காங்க ஒழிஞ்சு உண்மையான இன்னும் புதஞ்சு போய் இருக்குது. இன்னும் எத்தனை நாள் வரலிங்கு இப்படிதான் சொல்ல. அதான் ஆகும். தண்ணி உள்ளே போகும், சுனாமி வரும். நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லலை, தமிழ்நாட்டுக்கே ஜோசியம் கிடையாது. உலகத்தில் உலக அளவில் தண்ணியாக இலக்கணும். கடல் சார்ந்த பகுதிகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய பெரிய அளவுக்கு. இப்போ இந்த 4 மாசத்தை கடந்து என்ன மாதிரியான இயற்கை சீற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ரயில் விபத்துக்கும் கூட ஆபத்து உண்டு. கேரளாவில் தான் இருக்குது. மீன் கழுத்தி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை போய் கும்பிடும்போது டைட்டானிக் கப்பல் எப்படி மூழ்கி போச்சோ அது மாதிரி ஒரு பெரிய நாடே உள்ள மூழ்கி இருக்குது. அதான் தமிழ்நாடு. இதெல்லாம் தமிழ்நாடு கிடையாது. சார் வணக்கம். சார் வணக்கங்க. இப்போ மழைக்காலம் தொடங்கிடுச்சு. ஆனாலும் மழைக்காலம் தொடங்குறதுக்கு முன்னதாகவே பெரிய இயற்கையான ஒரு பேரிடர். இதுக்கு முன்னதாக கூட ஒவ்வொரு காலங்கள்லையும் என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதுக்கு முன்னத நேர. நிச்சயமா, அதாவது நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுல இப்போ சில விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம். உலகம் அழிய போகுது, 2024 உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படியான சில விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நிறைய காணொளிகள்ல பாக்குறோம். இந்த இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் பெரிய அசம்பாவிதங்களை கொடுத்துட்டு இருக்கு சார். அதுக்கான காரணம் என்ன? ஜோதிட ரீதியா இந்த 4 காலம் ரொம்ப முக்கியமானது. 12 4 வகுத்தீங்கன்னா இல்லை 3 வகுத்தீங்கன்னா 3 12 ஒன்றா 4 மாதமாகவோ இல்லை 3 மாதமாக 4 பங்கா 4 விதமாக பிரிக்கலாம், இல்லை 3 விதமாக பிரிக்கலாம். அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ கணக்கு பண்ணி பார்த்தா கரெக்டாக அது எட்ஜ்லேயே வேலை செஞ்சுருக்குது. அதாவது முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் ஸ்டார்ட் பண்ணும்போதே வேலையை காட்டிடுச்சு. ஃபுல் பயங்கரமான ஒரு வேலையை காட்டி கண்டிப்பாக அழியாது. ஒரு பெரிய பாதிப்போ புதஞ்சு போயோ தலையை போயோ அப்படி தான் நாங்கள் சொல்லியிருக்கேன். பழைய பேட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தலை காணாமல் போகும், மழை பெஞ்சு தண்ணி முங்கியெல்லாம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் பயங்கரமான ஒரு காற்று வரும்னு நினச்சேன், புயல் வரும்னு நினச்சேன். பூமியே உள்ளே போகணும். சாதாரண ராகு நினச்சால் நீங்கள் எங்கே 5 மலைக்கு அந்த போய் ஒளிஞ்சிருந்தாலும் அந்த மலைக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்தாலும் அந்த மலையே இல்லாமல் பண்ணி ஒரு ஆள் கொள்றதுக்காக 500 பேர்த்த சேர்த்தி கொள்ளும் அப்படிங்கிறது. ராகு மாதிரி ஒரு ஆள் ராகு கெடுக்கணும்னு நினைத்தால் 5000 கிலோமீட்டருக்கு அந்தம் போய் விழுந்திருந்தாலும் இல்லை 5 மலை தாண்டி 7 மலை தாண்டி போய் விழுந்திருந்தாலும் அவன் காலி பண்ணிடுவான். கொடுக்கணும்னு நினச்சா அவன் போய் சுடுகாட்டில் போய் படுத்திருந்தாலும் இடுகாட்டில் போய் படுத்திருந்தாலும் ஏன் குப்பமேட்டிலே படுத்திருந்தாலும் அவனை ராஜாவாக்கி விட்டுருவான். அதாவது ராகு மாதிரி கொடுப்பான் இல்லை கெடுப்பாகும் இல்லைன்னு ஒரு பழமொழியே சொல்லியிருக்காங்க. மீனத்தில் ராகு, கன்னியில் கேது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகு பயிற்சியெல்லாம் ஆகிச்சு அப்படின்னு சொன்னாங்களேங்க. ரிஷப வீட்டுக்கு மீனத்தில் இது இப்போ மிகப்பெரிய ஆபத்து. மீனம்னா தண்ணி ஜலம் சம்மந்தப்பட்டு அதில் ராகு உக்காந்தா கடலே பொங்கும், மிகப்பெரிய அழிவு ஏற்படும். அது மழைக்கு வருமா நான் எதிர்பார்க்கல, புயலாக வரும் நான் எதிர்பார்த்தேன். மழையே காலி பண்ணி அந்த இடத்தையே சுத்தம் பண்ணி அங்கே இருக்க வீட்டையெல்லாம் காலி வேணும்னு பெரிய மிகாக்கள் தான். மிகப்பெரிய எனக்கே வயநாட்டுக்கெல்லாம் ஷூட்டிங் போயிருக்கேன். அங்கே எப்படின்னா நான் ஒரு ஷூட்டிங் போகும்போது அட்டை மலைன்னு ஒரு மலை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இது நடந்துருக்குது. அந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்டை தான்.
காலையில் நாங்கள் ஷூட்டிங் போகும்போது ஃபுல்லாக காலுக்கெல்லாம் உப்பெல்லாம் வச்சுட்டு கட்டிட்டு போவோம். அப்படி மீறி அது மேலே வந்துடும். நீங்கள் நைட்டு போய் நாங்கள் எடுக்கும்போது பார்த்தா அந்த ஷூக்குள்ளே ஒரு 100-150 அட்டை இருக்கும். அட்டை நெளிஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்படி நான் லஞ்ச் பிரேக்கில் சாப்பிட்டு ஒரு இடத்துல நிற்கிறேன், ஒரு மாடு மேய்ஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன், டேய் நாம் நிற்கிறதுக்கே இவ்வளோ அட்டை வருதுன்னா அந்த மாட்டுக்கு என்னடா போய் பக்கத்தில் போய் பார்க்கலான்னு சொன்னேன்னா என்னால் சகிக்க முடியல. அந்த மாடு ஓட்டுற வந்த நான் பயங்கரமாக சத்தம் போட்டுவிட்டேன், இதெல்லாம் மனுஷனாய ஃபுல்லாக மாடு ஃபுல்லாக அட்டை, அப்படியே கண்கிட்டியெல்லாம் அட்டை. ஒருவேளை ஜீவராசிகளை அப்படி கொடுமைப்படுத்துறதுனால என்னமோ அட்டமலையில் வயநாட்டில் நடந்தது. நான் சொல்கிறது 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒருத்த கூட சண்டைக்கு போனேன். இந்த மாட்டை நீ வந்து இங்கே வளர்த்தவே கூடாது. ஏன்னா அது மலையே அட்டை, பெரிய பாதுகாப்போடு தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் வாழ்கிறாங்க. அதுலேயும் வீடு இருக்குது, கடை இருக்குது, சாப்பாடு கிடைக்குது. அங்கே நாங்கள் ஷூட்டிங் எடுக்க போவோம். ஒரு மலையாள படத்துக்காக போயிருந்தேன். அப்போ நான் ஒரு ஆளை பார்த்து பயங்கரமாக சத்தம் போடுறேன். எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா இந்த இடமே இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. ஒரு ஜீவனை அவ்வளோ குடின்னு எல்லாம் நீங்கள் ஒரு சங்க படத்தில் வந்த மாதிரி இருந்தது. அன்னியன் படத்தில் எப்படி வந்ததோ அப்படியே உடம்பு ஃபுல்லாக அட்டை. அது மாதிரி எத்தனையோ ஜீவராசிகள் சாபம் விட்டுருக்கலாம். அது மிகப்பெரிய தவறு. நம்ம ஜீவராசியை சாதாரணமாக இடம் போட்டீங்க. நீங்கள் நாய், பூனை, மாடு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இடம் போட்டீங்க. அதுலேயே அதே ஊரில் ஒரு யானை வந்து ஒரு அம்மா போய் அடைக்கலம் போய் காட்டுக்குள்ளே போய் உட்காரும்போது யானை கூட்டங்கள் வந்து அந்த ஒரு யானை வந்து அந்த அம்மாவை காப்பாற்றுச்சுன்னு பேட்டி கொடுத்துருக்குது. கண்ணீர் விட்டு அழுது நீங்கள் பார்த்து. அப்போது யானை நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாங்க, அந்த குடும்பத்தையே இல்லாமல் பண்ணியிருக்கலாம்ல. ஒவ்வொரு மிருகத்துக்கும் மனிதனுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. அதையே யார் ஒருத்தர் ரொம்ப மதித்து சும்மா பேரும்புகளுக்காக நானும் வந்து சாமி கும்பிட்றேன்னு பேரில் அப்படியெல்லாம் கும்பிடாமல் உண்மையாக நீங்கள் கும்பிடும்போது அந்த தோஷம் போகும். இந்த பேரழிவு வகை காரணம் என்னதுங்களா இப்போ நம்ம வந்து இன்றைக்கி ஏன் திருவண்ணாமலையில் நல்ல அந்த மலையெல்லாம் குடஞ்சி ட்ரெஸ்ஸே ஆக்கலாமே. அந்த மலை இருக்குதில்லைங்க, அந்த மலையை எடுத்து மண்ணாக்கி வீடு கட்ட விடலாமே, பண்ண சொல்லுங்களேன். அந்த இது மூலிமா பண்ண சவாலோட இந்த கவர்மெண்ட்டுக்கு, நம்ம வகுப்ப கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் திருவண்ணாமலையில் இருக்க கல்லெல்லாம் வெட்டி மண்ணாக்கி விற்க சொல்லுங்கள். இதெல்லாம் தவறு. மிகப்பெரிய எல்லா மலையும் நீங்கள் அந்த மலை மட்டும் இல்லை, எந்த மலையை வெட்டினாலும் அதுக்கேற்ற பாதிப்புகள் பெருசாக போகும். இப்போ இந்த மலையெல்லாம் உள்ளே போச்சுலங்க, கண்டிப்பாக இதுக்கு ஒரு பிரச்சனை போகும், வேறு பக்கம் முளைக்கும். இது மாதிரி அழிவு வந்துகிட்டே இருக்கும். இது வந்து மக்களை மனுஷனை மனுஷனாக மதி, பணத்துக்காவோ பொருளுக்காவோ இல்லை அவன் வச்சிருந்த அந்த உடைக்காவோ இல்லை அவன் ஜாதிக்காவோ மதிக்காத. மனுஷனை மனுஷனாக மதிச்சின்னா அப்படின்ற இயற்கை சொல்ற ஒரு பாடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம். இப்போ வந்து குறிப்பா நீங்க சொன்னீங்க மீன ராசியில வந்து ராகு இருக்கிறதால இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்பதான் அந்த 4வது மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே இந்த அளவு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இந்த 4 மாதங்களும் இந்த ராகு மீன ராசியில இருக்கிறதால எந்த மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் ஏற்படும்? அது தண்ணியை கொந்தளிக்கும். நார்மலாக இல்லாமல் அதிகமான அலை ஏற்படும். தண்ணி உள்ளே போகும், சுனாமி வரும், இல்லைன்னா ஒரு பூகம் எங்கேயாவது ஒரு இடத்துல பயங்கரமான உள்ளே போகும். நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லலை, நான் இந்தியா லெவலில் சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கே ஜோசியம் கிடையாது, உலகத்தில் உலக அளவில் நடக்கும். பெரிய அழிவு ஏற்படும். ஏன்னா எல்லா மீனத்தில் இருக்க ராகு உலகத்துக்கே, தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் ராகு இல்லை. நீங்கள் வெளிநாட்டில் அமெரிக்காவிலையும் மீனத்தில் தான் ராகு உட்காந்துட்டு இருப்பான். அதனால் அதுக்கு எந்த விதமான மாற்றம் கிடையாது. அதில் இந்தியாவுக்கு வந்து ரிஷப தனிக்கு சுதந்திரம் பெற்றிருக்குது. ஒவ்வொரு சுதந்திரத்துக்கும் ஒரு கணக்கு. அமெரிக்காவில் சுதந்திரம் பெற்று வச்சு அமெரிக்கா என்ன மாதிரியான பிரச்சனைகள் இது தரக்கூடும்? வல்லரசு நாடம் ஆகும், நல்லது கொடுக்கும். ஆமாம், பேரு புகழ் அடையும். இப்போ இந்த தங்க பதக்கமெல்லாம் வாங்குவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். மெடலெல்லாம் வாங்குவாங்க. அது கடும் முயற்சி நடந்துட்டு இருக்குது ஒலிம்பிக்கில். அப்போ அடுத்து ஒலிம்பிக் வரும்போது அது இன்னொரு இடத்துல ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆகும். அதுலேயும் பேரு புகழ் ஆசியா லெவலுக்கு வாங்குவாங்க. நிறையா உலக லெவலுக்கு ஒலிம்பிக்கு, ஆசியா லெவலுக்கு 2 விதமாக பிரித்து வச்சுருக்காங்க. அதில் தங்க மெடலெல்லாம் இந்தியா வாங்கும், இந்தியாவை இடத்துக்கு பிடிக்கும். ஆனால் அதுக்கு இணையாக பொருட்சேதமும் சேதாரங்களும் இந்தியாவில் ஏற்படும்.
வெள்ளம் நிறையா வரும். தண்ணியை பாதுகாத்துக்கணும். மீண்டும் கடலுக்கு விட்டிங்கன்னா தண்ணியை வந்து வல்லன்னு சொல்லி ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எவ்வளோ மழை வருதோ அதே அளவுக்கு வந்து வெயிலும் அதிகமா இருக்கும், நீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது, குடிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது வரும். பாதுகாத்து வச்சுக்கணும். நம்ம புத்திசாலித்தனமா இருந்தா எல்லா சும்மா இருக்கும்போது மீதி 3 மாதம் மழை வந்தக்கப்புறம் போய் குழி வெட்ட முடியாது. முதலையே அதை ரெடி பண்ணி வச்சுருந்தா வருஷம் இல்லை அடுத்த வருஷத்துக்கு சேர்ந்து மழை பெஞ்சிட்டு போயிடுது. அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். மீண்டும் கடலுக்கே விட்டால் மீண்டும் மீண்டும் மழையை நம்பி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய. இப்போ ஹிமாச்சல் பிரதேசத்துல எல்லாம் இந்த வயநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நாட்கள்லயே வந்து மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ அங்க வந்து ஏன் இவ்வளோ மழை வந்து இவ்வளோ தூரம் கொடுமையா கொட்டிட்டு இருக்கு ஹிமாச்சல பிரதேசம் அந்த மாதிரி நார்த் சைட்ல எல்லாம்? அதுக்கான காரணம் என்ன? ஒரே ஸ்கேல் தாங்க. அது மழைங்க வந்து ஒரே ஸ்கேல் லெவலில் தான். நீங்கள் போய் அச்சகையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அச்சகை இந்த அச்சகை ஒன்றா தான் இருக்கணும். அச்சகை பேஸ் பண்ணி தான் மழையே பெய்யும். நீங்கள் மழையெல்லாம் பெய்யாது. இப்போ இமலய மலையில் இருக்கக்கூடிய அச்சகையும் வயநாட்டில் இருக்க அச்சகையும் ஏன் சேலத்தில் இருக்க அச்சகையும் இன்னொரு நாட்டில் இருக்க அச்சகை சேலத்தை தாண்டாவே நம்ம யோகம் பெற்றதாக சொல்கிறோம். சேலம் நிறைய பேர் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வருவாங்க, பெரிய கோடீஸ்வரர் ஆகிடுவாங்க. அதுக்கான அந்த சேலம் தாண்டினோடனே அவனுக்கு விதி மாறிடும். விதியை அச்சகை மாற்றிடலாம். அது மாதிரி இமயமலையில் வருஷம் இருந்துட்டு இருக்குதுங்க. இந்த ட்ரிப்பும் இல்லை, நான் போன வருஷம் அதுக்கு முன்னத்த வருஷம் எல்லாம் போயிருக்கேன். போகும்போதெல்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க. வட இந்தியாவில் தென்னிந்தியாவில் இப்போ தான் அது ஓங்கி நிற்கிது. இந்த பக்கமும் பசுமை வரும், இந்த பக்கமும் வந்து பேர் புகழ் அழியக்கூடிய வாய்ப்பு வரும். நீர்நிலைகள்லாம் நிறையும். வற்றாத அணை வந்து நாங்கள் கட்டி சும்மா தான் கிடக்குதுன்னு சொன்ன குளம் அணை எல்லாமே ஃபுல்லாகும். நகம்பும் வலியும் செல்வ செழிப்பாகவும் ஆவாங்க. விவசாயம் தளிக்கும், பயங்கரமான பேர் புகழ் கிடைக்கும். ஆனால் அதுக்கேற்ற இவங்களோட பாலிடிக்ஸ்னால அரசியல் மீனத்தில் இருக்க ராகு வளர விடாது. வளர விடமா எவனோ ஒருத்தன் சம்பாதிப்பான். தமிழ்நாட்டு அளவுக்கு வந்தா இந்த கிரக சேர்க்கை இந்த மீனத்துல ராகு இருக்கிறதால தமிழ்நாட்டுக்கு என்னென்ன மாதிரியான சாதகங்கள் பாதகங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு? தேனி, உடுமலைப்பேட்டை, அப்புறம் பொள்ளாச்சி, அப்புறம் பழனி, இந்த பெல்ட்டெல்லாம் பயங்கர மழை பெய்யும். இப்போ பேஞ்சிட்டு இருக்குது, இனி பெய்யும். இங்கெல்லாம் செல்வ செழிப்பெல்லாம் அதிகமாகும், வருமானங்கள் கூடும், பேர் புகழ் அடைவாங்க. ரெண்டுமே எந்த அளவுக்கு நீர் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு செல்வ செழிப்பு அவங்க அந்த ஊருக்கு வரும். ஒரு காலத்தில் பொள்ளாச்சியில் பஞ்சங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எத்தனையோ தென்னை மரமெல்லாம் அழிஞ்சே போச்சு. இன்றைக்கி வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புரட்சியே ஏற்படும். இந்த ஆண்டு இந்த மீனமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீன பெல்ட்டு கன்னி, அதே மாதிரி கன்னியா இலக்கணம் கடல் சார்ந்த பகுதிகளெலாம் பேர் புகழ் பணம் சம்பாதிக்கக்கூடிய பெரிய அளவுக்கு மீனவர்களெல்லாம் இந்த ஒரு ட்ரிப்பு வந்து அதிகமான வருமானத்தை அடைவாங்க. இப்போ மீனவர்களாக நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்காங்களே, அது அவங்களுக்கு முடிவு கூட வரலாம். 18 மாசத்துல இந்த இலங்கை இதுக்கே வந்து ஒரு பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனையும் கூட யாராவது முன்னிறுத்தி அதுக்கு ஒரு முடிவு வரும். திடீர்னு ஒரு ஓவர் நைட்டில் கவர்மெண்ட்டே மாற்றி சட்டத்தை வந்து மாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இப்போ வந்துட்டு சித்தர் ஏடுகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சில காணொளிகளை நம்ம பார்க்குறோம். அது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரியுமா? என்ன சொல்ல மெட்ராஸ் அழிஞ்சு போகணும்னால சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. மெட்ராஸ் எல்லாம் அழிய மாட்டாங்க. தண்ணி உள்ள வந்து இதாகி, ஆனா தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க சொல்ற புயல் வரக்கு வாய்ப்புகள் உண்டு. போர்டு பெரிய போர்டுகளை வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த 4 மாதம் வச்சுருக்கணும். மழையும் வரும், அதுக்கு ஈக்குவலாக காற்று பயங்கரமாக வரும். ஏன்னா மழை வந்துட்டு போயிடுச்சு. சென்னைக்கு பயங்கரமான ஒரு 150 வருஷம் மழை வந்துட்டு போயிடுச்சு. அப்போ 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்த காற்று வந்துட்டு போகணும். அது மாதிரி வாய்ப்புகள் உண்டு. இப்போ வந்து ராகுவினுடைய சேர்க்கை பார்த்தோம், கேதுவினுடைய சேர்க்கையால என்னென்ன மாற்றங்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? கேது வந்து பெரிய நாணத்தை கொடுக்கறது தான். பெரிய நானும் உபதேசம் பண்ணக்கூடிய ஆட்கள் அதிகமாவாங்க. இன்னும் கோயில்களோட வழிபாடுகள் அதிகமாகும். பெரிய மகான்கள் வந்து சின்ன குழந்தையிலேயே சொற்பொழிவு செய்யக்கூடிய ஆளாகும். படிக்க பசங்களாம் நல்லா படிக்கக்கூடிய ஆளாகும். ஏழைகளும் ஒன்றுமே இல்லாதவங்க கூட பெரிய லெவலுக்கு பேசப்படக்கூடிய போஸ்டிங் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஞானத்தை கொடுக்கக்கூடிய காரகன், ஞானகாரகன் கேது அப்படிங்கிறதால இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் கல்விக்கு தான் முதல்ல பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா கல்வி படித்தவங்களுக்கு ஏழையாக இருந்தாலும் பணக்காக இருந்தாலும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க.
இப்போ அதை பார்த்து நிறைய பேர் gift கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குதுங்க, கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. அண்மையில கூட ஆமா இந்த என்னது தமிழ் புதல்வன் ஆமா. சொல்லி ஒரு திட்டம். அது அதெல்லாமே கேதுக்கு உண்டான சாராம்சம் தான். இப்ப அதாவது அரசு சில திட்டங்களை கொண்டு வர்றதே இந்த காரகத்துவத்தோட சம்பந்தப்பட்டது. உண்மைதான். கேது நாணகார கொடுக்கும், நாணத்தை கொடுக்கும். இப்போ இந்த 4 மாசத்தை கடந்து என்ன மாதிரியான இயற்கை சீற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இந்த 4 மாசத்துல தான் நடக்கும். அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். இந்த 4 மாதம் தான் என்ன பண்ணணும்னா, இந்த சொன்னோம் காற்று, பலமான காற்றுகள், பூகம்பம், பெரிய ஆக்சிடெண்ட்டு, ரயில் விபத்துக்கும் கூட ஆபத்து உண்டு. ரயில் விபத்துக்கும் கூட இப்போ வட இந்தியாவிலலாம் அது பார்த்திங்கன்னா அது மாதிரி ஆகக்கூடிய கோவமாக இருக்கணும். அதாவது அந்த நியூஸ் பார்த்தா நம்ம எப்படி வயநாடு வலிச்சதோ அது மாதிரி ஒரு நியூஸாக வரும். இவ்வளோ ரூபாய் சேதம் அடைஞ்சது, இப்போ மழை வந்தது, தண்ணி அப்படி ஏதாவது நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அது அளவெல்லாம் கிடையாது. இப்போ இது கண்டே பிடிக்க முடியலைங்க வயநாட்டில் எவ்வளவுன்னு குத்து மதிப்பாக தான் சொல்லியிருக்காங்க ஒழிஞ்சு உண்மையான இன்னும் புதஞ்சு போய் இருக்குது. இன்னும் எத்தனை நாள் வரலிங்க இப்படிதான் சொல்ல. அதான் ராகுப்பட்டவன் நீங்கள் போய் எங்கே 7 மலைக்கு போய் ஒளிஞ்சிருந்தாலும் 5000 பேர்த்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தாலும் அந்த 5000 பேர்த்தையும் அழிச்சிட்டு அவனையும் அழிச்சிட்டு வரும். இது ராகோட பாட்டே தான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துருக்குது. அதாவது என்னென்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஜீவராசிகளையும் மனுஷனையும் சமமாக மதிங்க அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக பொதுவான பரிகாரங்கள் ஏதாவது செய்யலாமா? உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தா யாரோட சொத்தையும் புடுங்காம அடுத்தவங்களோட சொத்தை இப்போ கோர்ட்டில் எவ்வளோ கேஸ் இருக்குதுங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் போய் சும்மா கேளுங்க. சும்மா நீங்கள் போய் இன்டர்வியூ கூட எடுக்கலாம். எத்தனையோ பெண்கள் எத்தனையோ சொத்தை பிடுங்கி நடு ரோட்டில் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் குறைஞ்சது அத்தனை பேர்த்தோட சாவும் சும்மா விடாது. அடுத்தவன் சொத்தை உன்னோட திறமைசாலித்தனமாகவும் புத்திசாலித்தனமாக நீ பிடுங்கிட்டீன்னா நீ கும்பிடுற சாமி தானே அந்த அம்மாவும் கும்பிடும். எதிராளி பாதிக்கப்பட்டவனும் அதே சாமி தானே போய் கும்பிடுவான். நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைப்ப, நடக்காது. வயநாட்டில் கண்டிப்பாக எத்தனையோ சாபம் பெற்றிருக்கலாம், பெறாமலாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் கண்ணகி எப்படி மதுரையை வந்தது சொல்லுங்க பாப்போம். எப்படி பூகமும் வந்தது? ஆமா, கண்ணகியினுடைய கணவனை கல்வன் அப்படின்னு சொல்லி அரசரே கொலை செய்யறாரு. அதனால கண்ணகி ஆமா, ராஜா என்ன சொல்றான், கிடையாது என் பொண்டாட்டியோடது இல்லை என்னோடதுன்னு காட்டுறா. அப்பா விட்ட சாபம் அன்னையிலேருந்தே இது நடந்துட்டு இருக்குது. அன்னைக்கு பூகத்தை தான் இப்போ சாவன்ட்டா. அவ போட்டனா பூகம் வந்தது. கண்ணகி உடைச்சா, தன்னோட சிலம்பை உடைச்சு காட்டினா சாபங்கள்லாம் பலிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. கரெக்டான சாபம் பலிக்கும். கன்னியாகுமரிக்கும் நாகர்கோயிலுக்கு இடையில ஒரு தீவே அழிஞ்சது உள்ள. அதை தோண்டி பார்த்தீங்கன்னா அதோட சாபம் சும்மா இல்லை, பெரிய ஒரு இதுவே உள்ள மூழ்கி இருக்குது. யாருமே போய் அதெல்லாம் போய் நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணவோ, யாரும் போய் இந்த யூடியூபுக்காக இந்த படம் எடுக்கணும் இப்போ இவங்கெல்லாம் அவங்களாம் போய் அதெல்லாம் டச் பண்ண மாட்டாங்க. டைட்டானிக் கப்பல் எப்படி மூழ்கி போச்சோ அது மாதிரி ஒரு பெரிய நாடே உள்ள மூழ்கி இருக்குது. அதான் தமிழ்நாடு. இதெல்லாம் தமிழ்நாடு கிடையாது. அங்கே தான் தமிழ் பேசுவோம். இது நான் சொல்லலை, ஒரு வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சி எழுதி வச்சுருக்காங்க. இது நான் போய் தானாக தோணியெல்லாம் இல்லை, எனக்கு தோணுச்சு. ஏன் அதை விட்டு வச்சுருக்காங்க, ஏன் அதை போய் தொட மாட்டேங்காங்க, அதை ஏன் தோண்டி பார்க்க மாட்டேங்காங்க. அன்னைக்கு விட்ட சாவும் அன்னைக்கு இருந்த பிரச்சனை, அன்னையிலேருந்து ராவண காலத்துலேருந்தே அந்த பிரச்சனை இருந்ததுனால இன்றைக்கி வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ மொழி பிரச்சனை மாதிரி வந்துருக்குது. தமிழாளா இல்லை இலங்கையாளா அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாகி அவங்களோட டாமினேஷன் அதிகமாகுது. ஆனால் ராவணனுக்கு உண்டான அத்தனை அங்கேயும் ஆட்சியை நடந்ததுக்கு உண்டான அத்தனை அடையாளம் இருக்குது. ராவணன் தமிழனா இல்லை எந்த இதுக்கு சேர்ந்தவன், தமிழ்னு இதுக்கு சேர்ந்தவன். அப்போ தமிழ் தான் அங்கே ஆழ்ந்து இருக்குது. தமிழ் தான் முதல் தோண்டி இருக்குது. தோண்டின இடம் கன்னியாகுமரிங்க. இதுலேயே எழுதி வச்சுருக்காங்க. சமீபத்துலேயும் கூட எதுலேயோ நான் படித்தேன், பார்த்தேன். தொடர்ந்து வர்ற இயற்கை சீற்றங்கள் அதுக்கான காரணம் என்ன, அதுக்கான காரகத்துவம் என்ன மாறுது. அதாவது என்னென்னா, ராகு 18 மாதம் மாறி கும்பத்துக்கு போகும்போது மற்ற வேற பிரச்சனை வரும். இப்போ ஜலத்தில் இருந்ததுனால ஜல பிரச்சனை, மீனத்தில் இருக்கிறதா, மீனம் ஜலத்தோட சனியோட இதுக்கு அப்போ அதில் போகும்போது சண்டைகள், வாதுகள், சண்டை, பெரிய பெரிய யுத்தங்கள். இப்போ இயற்கை அழிவுன்னா அதுக்கப்புறம் மிகப்பெரிய சண்டை, யுத்தம் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். மீன் குளத்தி அம்மன் மீன் வச்ச கோயில், மீனுக்குன்னே பேர் போன கோயிலுக்கு கும்பிடணும். எல்லா குருமார்களும், எல்லா மதத்தினரும், இல்லைன்னா எல்லா சமுதாயத்தினரும் அந்த கோயிலை போய் கும்பிடும்போது இந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும். கேரளாவில் தான் இருக்குது. அது மீன் கழுத்தி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது.
இப்போ எப்படி ஊருக்கெல்லாம் நம்ம மழை பெய்யணுக்காக வேண்டி போய் இது பண்ணுறாங்களோ அது மாதிரி போய் அவங்க கும்பிடணும். யாராக இருந்தாலும் கும்பிட்டா அது அந்த மீன் கழுத்தி அம்மன் கோவில் அப்படிங்கிறது எதுக்கு தலை சிறந்த கோவில்? நம்மளோட தொழிலுக்கு, அப்போ குடும்பத்தோட விருத்திக்கு, குடும்பம் ஜெயிக்கல, யாரும் செய்வனை பண்ணிட்டாங்க. என்னை வந்து என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்கு, செய்வனை பண்ணியிருக்காங்க, செய்வனெல்லாம் பண்ணுறீங்க, இன்னும் இந்த உலகத்தில் யாரும் வரல, உங்களோட ராகு தான் கெட்டு போயிருக்குது, அதுக்காக நீ இந்த இடத்துக்கு போகணுன்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி இந்த இடத்துக்கு போகும்போது நாடு சுவிட்சமாக இருக்கும். இந்த மாதிரி கோயில்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, நிச்சயமா தொடர்ந்தும் வந்து இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நாங்கள் நடக்கிறப்போ அதுக்கு முன்னதாக நம்ம இதை பற்றி எல்லாம் பேசலாம். இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறதுக்கும் எப்படி வந்து இந்த கிரகங்கள் காரகத்துவம் அதுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இந்த காணொலியிலையும் இந்த நேர்காணலையும் பேசியிருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி. நன்றிங்க. அழகு நகைகளின் நந்தவனம் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம்.